வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் பஞ்சமா பாதகங்கள் என்றால் என்ன, வள்ளல் பெருமான் குறிப்பிட்ட அந்த 42 பாவங்கள் என்னென்ன, அவற்றை நாம் எப்படி தவிர்க்கலாம் என்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த காணொளியை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற மெய்ஞானம் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை மேலும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். இன்று நம் வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். நாம் எல்லோரும் பஞ்சமா பாதகங்கள் என்று 5 பெரும் பாவங்களைப் பற்றி அறிந்திருப்போம். அதாவது கொலை, பிற உயிர்களை கொல்லுதல்; களவு, பிறர் பொருளை திருடுதல்; கள், மது அருந்துதல்; பொய், உண்மையல்லாததை பேசுதல்; காமம், முறையற்ற பாலுறவு. பஞ்சமா பாதகம் என்றால் இந்த 5 பாவங்கள் மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் இந்த 5 பாவங்களிலிருந்து 42 வகையான நுட்பமான பாவங்களை பிரித்து நமக்கு விளக்கியுள்ளார். நாம் அன்றாட வாழ்வில் அறிந்தும் அறியாமலும் செய்யும் பல பாவங்களையும் இதில் பட்டியலிட்டுள்ளார். ஆம், அவரது போதனைகள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றன. இதில் முக்கியமாக அவர் கூறிய 42 பாவங்களையும், இவை ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் எந்தெந்த வகைகளில் தீங்கு விளைவிக்கின்றன என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவை என்னென்ன பாவங்கள்? நல்லவர் மனத்தை நடுங்க வைப்பது, வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது, தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது, கலந்த சிநேகிதருள் கலகம் உண்டாக்குவது, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது, குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது, ஏழைகள் வயிறு எரியச் செய்வது, தருமம் பாராது தண்டிப்பது, ஒரு தலைச்சார்பாக வழக்குரைப்பது, உயிர் கொலை செய்பவர்க்கு உபகாரம் செய்வது, களவு செய்பவர்க்கு உளவுகள் சொல்வது, பொருளை இச்சித்து பொய் சொல்வது, ஆசை காட்டி மோசம் செய்வது, போக்குவரவு கூடிய வழியை அடைப்பது, வேலை வாங்கிக் கொண்டு கூலியை குறைப்பது, பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது, இறப்பவர்க்கு பிச்சை இல்லை என்பது, கோள் சொல்லி குடும்பத்தை குலைப்பது, நம்பியவரை நட்டாற்றில் கை நழுவுவது, கலங்கி ஒளிந்தவரை காட்டிக் கொடுப்பது, கற்பிழந்தவளோடு கலந்துரைவது, காவல் கொண்ட கன்னியை பலவந்தப்படுத்துவது, கணவன் வழி நிற்பவளை தவறாக பார்ப்பது, கருவை கலைப்பது, குருவை வணங்க கூசி நிற்பது, குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது, கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது, பட்சியை கூண்டில் பதைக்க அடைப்பது, கன்றுக்கு பாலூட்டாமல் கட்டி அடைப்பது, மாமிசம் உண்டு உடல் வளர்ப்பது, கல்லும் நெல்லும் கலந்து விற்பது, அன்புடையவர்க்கு துன்பம் செய்வது, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்ப்பது, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிப்பது, பகை கொண்டு அயலவர் பயிர் அழிப்பது, பொது மண்டபத்தை போய் இடிப்பது, ஆலய கதவை அடைத்து வைப்பது, சிவனடியாரை சீறி வைவது, தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்வது, தந்தை தாய் அறிவுரைகளை தள்ளி நடப்பது, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கு அடைவது. இந்த 42 பாவங்களையும் நாம் படிப்படியாக நம் வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பாவங்கள் நம்மை மட்டும் பாதிக்காமல் நம் சந்ததிகளையும் பாதிக்க செய்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதே அறுவடை செய்கிறோம். இந்த பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு குருவின் அருள் நிச்சயமாக வேண்டும். எனவே ஒரு பூரணத்துவம் அடைந்த குருவிடம் சரணாகதி அடைந்து அவரின் அருளை பெறும் பொழுது பஞ்சமா பாதகம் என்றும் பாவத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும். வடலூர் வள்ளல் பெருமான் மற்றும் புதுக்கோட்டையில் உள்ள மெய்வழி சாலை ஆண்டவர்கள் போன்ற பூரணத்துவம் அடைந்த குருவை நாம் சரணாகதி அடைவது மிக சிறந்த வழியாகும். வள்ளல் பெருமான் இந்த பாவங்களிலிருந்து விலகி தயவுடனும் கருணையுடனும் ஜீவகாருண்யத்துடனும் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். பிற உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டுவதே உண்மையான மனித நேயம். இந்த 42 பாவங்களையும் தவிர்த்து அன்பும் கருணையும் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று இந்த காணொளியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அன்பர்களே. நம் மெய் குரு கண்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் பல ஆன்மீக மற்றும் மெய்ஞான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.